பி பிரைட் சிபி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2019 NTSE எக்ஸாம் பேப்பர் 2 SAT அதாவது சயின்ஸ் பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி பார்ட்டில் வந்து கொஸ்டின் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் கேள்வியாக பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட் அண்ட் அவுட்டை நம்ம பிக் பண்ணணும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க 4 ஆப்ஷனுக்கும் என்ன தொடர்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்கும்போது கார்பன் டெட்ராக்ளோரைடை தவிர மற்ற எல்லாமே முனைவுற்ற சேர்மங்கள், அதாவது போலார் காம்பவுண்ட்ஸ். கார்பன் டெட்ராக்ளோரைடு மட்டும்தான் நான் போலார் காம்பவுண்டு, அதாவது கார்பன் டெட்ராக்ளோரைடு ப்ளஸ் மைனஸ் அயனியாக பிரியாது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு Na+Cl- குப்ரஸ் குளோரைடு Cu2+2Cl- பிரியும். அதே போல் கால்சியம் குளோரைடு கால்சியம் 2+2Cl- பிரியும். ஆனால் கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படி பிரியாது. கார்பன் டெட்ராக்ளோரைடை தவிர மற்ற எல்லாமே தண்ணியில் கரையும் அல்லது தண்ணியை உறிஞ்சி கரையும். ஆனால் கார்பன் டெட்ராக்ளோரைடு ஒரு நான் போலார் சால்வெண்ட்டுங்கிறதுனால போலார் சால்வெண்ட்டான, அதாவது முனைவுற்ற கரைப்பானான தண்ணியில் முனைவற்ற சேர்மமான கார்பன் டெட்ராக்ளோரைடு கரையாது. எனவே மேற்கண்ட 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டெட்ராக்ளோரைடு பொருந்தாத ஒன்று, மற்ற 3ம் போலார் காம்பவுண்ட் தண்ணியில் கரையும். அடுத்த கேள்வி பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. டிண்டால் விளைவு, ப்ரௌனியன் இயக்கம், மைய விளக்கு முறை, வண்ணப்பிரிகை முறையை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் டிண்டால் எஃபெக்ட்டுக்கும் ப்ரௌனியன் மூவ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே கொலாய்டலை பற்றி தான். கொலாய்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கூழ்ம கரைசல் வழியே ஒளிக்கற்றையை செலுத்தும் போது அதனுடைய பாதை நமக்கு புலப்பட்டுது அப்படின்னா அந்த விளைவை தான் நம்ம டிண்டால் விளைவுன்னு சொல்கிறோம். இது ட்ரூ சொல்யூஷன்னு சொல்லக்கூடிய உண்மை கரைசலில் நம்ம இந்த டிண்டால் விளைவை நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது அந்த ஒளிக்கற்றையினுடைய பாதை நம்ம கண்ணுக்கு புலப்படாது. ஆனால் கூழ்ம கரைசல் வழியே செல்லும்போது ஒளிக்கற்றையினுடைய பாதை நம்மளால் பார்க்க முடியும். ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னா என்னென்னா, கூழ்ம துகள்கள் ஜிக்ஸாக்காக அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இயக்கத்தை சொல்கிறது தான் ப்ரௌனியன் இயக்கம். ஸோ நம்ம ஈஸியாக இப்போ ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். டிண்டால் விளைவு அதுக்கு சரியான ஆப்ஷன்னு பார்க்கும்போது உண்மை கரைசலில் அது காணப்படாது. அப்போ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அப்போ ஏக்கு 4 அப்படிங்கும்போது கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏக்கு 4ன்னு இருக்குது. அப்போ டிண்டால் விளைவு உண்மை கரைசலில் காணப்படாது அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சாவே இந்த கேள்விக்கு நம்ம ஃபஸ்ட் ஆன்சரை டிக் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். மற்ற ஆப்ஷனை பற்றி நம்ம செக் பண்ணவே தேவையில்ல. இருந்தாலும் மைய விளக்கு முறை எதுக்கு பயன்படுது அப்படின்னா ரத்தத்திலிருந்து ரத்த செல்களை பிரித்தெடுக்க. அதுபோல் பேப்பர் குரோமட்டோகிராஃபி தாழ்வண்ண பிரிகை முறை அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கலர் டைஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வியாக பெருக்கல் விகித விதியை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் லா ப்ரொப்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜான் டால்டன். 1804 ஜான் டால்டனுங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. இன்வெர்ஷனல் ப்ரொப்போர்ஷன் லாவை சொன்னவர் ஜெர்மியஸ் ரிச்சர். அதுபோல் கேலுசாக் அப்படிங்கிறவர் பருமன் இணைப்பு விதியை பற்றி சொல்லியிருப்பார். கேள்விக்கான விடைகளை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஜெர்மியஸ் ரிச்சர் தலைகீழ் விகித விதியை சொன்னவர். நீல்ஸ் போர் அணுக்கொள்கையை பற்றி சொன்னார். ரூதர்ஃபோர்டு தங்கத்தகடு ஆய்வுன்னு படிச்சிருப்பீங்க. அதாவது தாம்சன் அணு என்பது ஒரு ப்ளம் புட்டிங் மாதிரி, அதாவது ஒரு கொய்யாப்பழம் மாதிரின்னு சொன்ன கருத்து தவறு. அணுவோட மைய பகுதியில் தான் புரோட்டான்கள் செறிந்திருக்கு, நேர்மின் கொண்ட கோலம் இருக்குது அப்படின்னு நிரூபித்தவர் தான் ரூதர்ஃபோர்டு. அடுத்த கேள்வி, வெண்கலம் ஒரு உலோக கலவைன்னு ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான காரணமாக உலோக கலவை என்பது உலோகம் மற்றும் அலோகம் ஆகியவற்றின் பண்புகளை கொண்டதாகவும் கொடுத்துருக்குறாங்க. உலோக கலவைங்கிறது உலோகமாகவும் இருக்கலாம், உலோகம் அலோகமாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எது சரின்னு பார்க்கும்போது 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அதாவது ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் டசன்ட் எக்ஸ்பிளைன் ஏ. ஏன் அப்படின்னா மொதல் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கூற்றும் காரணமும் சரின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. 2வது ஆப்ஷனில் கூற்று காரணம் ரெண்டுமே தவறுன்னு இருக்காங்க, இதுவும் தவறு தான். ஏன்னா கூற்று சரி தான் நமக்கு. ஸோ 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. கூற்று சரிதான் ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இங்கே சில உலோக கலவைகளை பற்றி பார்க்கலாம். பித்தளை அப்படின்னா காப்பரும் துத்தநாகமும், அதாவது பித்தளைனா காப்பரும் துத்தநாகமும் கலந்த கலவை தான் பித்தளை. அதே போல் வெண்கலம் அப்படின்னா காப்பரும் வெள்ளீயமும், வெள்ளீய வெண்கலம் ஞாபகம் வச்சுங்க. SN அப்படின்னு சொல்லக்கூடியது டின்னுன்னு சொல்லலாம், ஸ்டேனம்னு சொல்லலாம், வெள்ளீயம்னு சொல்லலாம். ஸோ வெண்கலம் என்ற உலோக கலவையானது காப்பரும் வெள்ளீயமும் கலந்த, அதாவது காப்பரும் டின்னும் காப்பரும் ஸ்டேனமும் கலந்த உலோக கலவை.
அடுத்த கேள்வி மீண்டும் ஒரு பொருந்தாததை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 4 ஆப்ஷனை பார்க்கலாம். நாகமுலாம் பூசுதல், ஃபெசிமர் ஆக்குதல், மின்முலாம் பூசுதல், ஆனோடாக்கல். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன், தேர்டு, ஃபோர்த் ஆப்ஷன் இந்த மூணும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன், அதாவது அரிமானத்தை தடுக்கக்கூடிய முறைகள், அதாவது கால்வனைசேஷனும் எலக்ட்ரோப்ளேட்டிங்கும் ஆனோடைசிங்னு சொல்லக்கூடிய அந்த மூணும் அரிமானத்தை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஃபெசிமராக்குதல் அப்படிங்கிறது காப்பர் ஃபைரைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது பயன்படுத்துகிற ஒரு முறை. எனவே பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது ஃபெசிமராக்குதல் தான். நாகமுலாம் பூசுதல்னால் ஒன்றும் இல்லை, அரிமானத்தை தடுக்கிறதுக்காக ஒரு உலோகத்தின் மீது துத்தநாகத்தை பூசுறது தான் நாகமுலாம் பூசுதல். மின்முலாம் பூசுதல் அப்படின்னா ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை கோட் பண்ணுறது. ஆனோடைசிங்க்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொருந்தாதது பெசிமரைசேஷன். இதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பயனுடையதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.